அருமையானவர்களே, ஒரு சமூகத்தின் அமைதி என்பது அந்த சமூகத்தில் நிலவும் நீதியை பொறுத்தே அமைகிறது. ஆனால் சமீப காலமாக அதிகார வர்க்கத்தின் நிழலில் நீதி மறைக்கப்படுவதும், அரசியல் காரணங்களுக்காக ஆன்மீக உரிமைகள் மறுக்கப்படுவதும் வேதனை அளிக்கிறது. ஜனநாயகத்தின் 4 தூண்களில் மிக முக்கியமானது நீதித்துறை. அனைவருக்கும் சமமான பாதுகாப்பையும் உரிமையையும் வழங்க வேண்டிய சட்டத்தின் ஆட்சி சில நேரங்களில் அதிகாரத்தின் நிழலில் மறைக்கப்பட்டு அநீதியாக உருவெடுக்கிறது. சமீப காலமாக இந்தியாவில் நடைபெறும் நிகழ்வுகள் சட்டம் என்பது அனைவருக்கும் சமமானதுதானா என்ற கேள்வியை மக்கள் மத்தியில் எழுப்பியிருக்கிறது. நீதி தேவதையின் கண்ணை மறைத்து கட்டியிருப்பார்கள். எதற்காக? அவள் பாரபட்சம் பார்க்க மாட்டாள் என்பதற்காகத்தான், இல்லையா? ஆனால் அண்மைக்கால நிகழ்வுகள், மதுரையில் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் மதுரை உயர்நீதிமன்ற கிளையின் 2 நீதிபதி அமர்வு வழங்கிய தீர்ப்பும், டெல்லியில் ஒரு மசூதி இடிப்பும் அந்த கண்கள் மீண்டும் இறுக்கமாக கட்டப்பட்டு விட்டதோ என்ற ஐயத்தை எழுப்புகிறது. நீதியின் பெயரால் நிகழ்த்தப்படும் சில செயல்பாடுகள் சிறுபான்மை சமூகத்தின் மனங்களில் ஆழமான வடுக்களை ஏற்படுத்தி வருகின்றன. நீதிமன்றங்கள் அநீதிக்கு துணை போகும் இடமாகவோ அல்லது அரசியல் லாபங்களுக்காக குளிர்காயும் இடமாகவோ மாறக்கூடாது. அல்லாஹ் கூறுகிறான், வைதா ஹகம்தும் பைனன் நாசி அன் தஹக்குமு பில் அத்ல். நீங்கள் மனிதர்களிடையே, மக்களிடையே தீர்ப்பு வழங்கும் போது நீதியுடன் தீர்ப்பு வழங்குங்கள் என்பதாக குர்ஆனினுடைய 4வது அத்தியாயம் 58வது வசனத்தில் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். அருமையானவர்களே, இந்திய நீதித்துறையின் சமீபகால வரலாற்றை திரும்பி பார்த்தால் சிறுபான்மையினருக்கு எதிரான போக்கை கொண்ட பல தீர்ப்புகள் வரிசை கட்டி நிற்பதை நாம் காண முடியும். பாபரி மஸ்ஜித் தீர்ப்பு, 450 ஆண்டுகால வரலாற்று சிறப்புமிக்க பள்ளிவாசல் இடிக்கப்பட்ட இடத்தில் ஆதாரங்களுக்கு பதிலாக நம்பிக்கையின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்கப்பட்டது. அந்த தீர்ப்பை வழங்கிய நீதிபதிக்கு MP பதவி வழங்கப்பட்டதிலிருந்தே அதன் பின்னால் இருக்கும் அரசியல் வெளிச்சத்திற்கு வந்தது. முத்தலாக் மற்றும் குடியுரிமை சட்டம் CAA, எளிய மக்களின் உரிமைகளை பறிக்கும் சட்டங்களை நீதிமன்றங்கள் தடுத்து நிறுத்த தவறியது நீதித்துறையின் மீதான நம்பிக்கையை தளர்த்தி இருக்கிறது. ஹிஜாப் அணிவது சம்பந்தமாக 15/3/2022 அன்று கர்நாடக உயர்நீதிமன்றம் ஹிஜாப் விவகாரத்தில் வழங்கிய அந்த தீர்ப்பு, இஸ்லாமிய மார்க்கத்தில் ஹிஜாப் அத்தியாவசியமான ஒன்றல்ல என கூறி சுமார் 140 ரிட் மனுக்களை தள்ளுபடி செய்துள்ளது. ஒரு மதத்தின் சடங்குகள் மற்றும் நம்பிக்கைகள் குறித்து தீர்மானிக்கும் அதிகாரம் நீதிமன்றங்களுக்கு வழங்கப்பட்டிருப்பது எவ்வளவு தூரம் நியாயமானது என்ற கேள்வி இங்கே எழுகிறது. கல்வி நிலையங்களில் சீருடை என்ற போர்வையில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் கலாச்சார அடையாளத்தை முடக்குவது என்பது அடிப்படை உரிமை மீதான அப்பட்டமான அத்துமீறலாகும். இந்தியாவின் பன்முகத்தன்மை மற்றும் மதச்சார்பின்மை என்ற அடித்தளத்தின் மீது மீண்டும் ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் ஜனவரி 6, 2026 அன்று வழங்கப்பட்ட தீர்ப்பு கவலையை தோற்றுவித்திருக்கிறது. தீபத்தூண் சர்ச்சை விவகாரத்தில் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள சிக்கந்தர் தர்கா அருகே உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற நீதிமன்றம் அனுமதி கொடுத்திருக்கிறது. சமூக நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக பல ஆண்டுகளாக தர்காவும் கோயிலும் அருகருகே இருந்து மத நல்லிணக்கத்திற்கு சான்றாக விளங்குகின்றன. ஆனால் அங்கு கந்தூரி விழா நடத்த தடைகளும் விலங்குகள் பலியிட கட்டுப்பாடுகளும் விதிக்கப்படுவது அந்த இடத்தின் தனித்துவமான கலாச்சார சூழலை பாதிக்கும் செயலாக இன்றைக்கு பார்க்கப்படுகிறது. நீதிமன்றத்தினுடைய கருத்து என்னவென்றால், சட்டம் ஒழுங்கு சீர்குலையும் என்பது அரசின் கற்பனை என்று நீதிமன்றம் குறிப்பிட்டிருந்தாலும்
ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் பாரம்பரிய நடைமுறைகளை கட்டுப்படுத்துவது அந்த மக்களுக்கு இழைக்கப்படும் அநீதியாகவே உணரப்படுகிறது. அருமையானவர்களே, சட்டம் என்பது ஆதாரங்களின் அடிப்படையில் இயங்க வேண்டும். ஆனால் இன்று பல நேரங்களில் அரசியல் லாபங்களுக்காக சட்டங்கள் வளைக்கப்படுகின்றன. ஒரு இடத்தில் மத உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க சொல்லும் அதே சட்டம் இன்னொரு இடத்தில் ஆக்கிரமிப்பு என்ற பெயரில் மசூதிகளை இடிக்க அனுமதிப்பது நீதியின் சமநிலையை குலைப்பதாகத்தான் பார்க்க முடிகிறது. அருமையானவர்களே, இஸ்லாமிய பார்வையில் நீதி என்பது இஸ்லாம் ஒரு முழுமையான வாழ்க்கை நெறி. அதன் அடிப்படை தூண்களில் மிக முக்கியமானது நீதி. ஒரு சமூகத்தின் அமைதி, வளர்ச்சி மற்றும் ஒற்றுமைக்கு நீதியே அடித்தளமாகும். குர்ஆனும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நீதியை நிலைநாட்டுவதை ஒரு கடமையாகவே வலியுறுத்தி இருக்கிறார்கள். குர்ஆன் வலியுறுத்தும் நீதி இதுதான். வதில்கல் குரா அஹ்லக்னாஹும் லம்மா ஸலமு வஜஅல்னா லிமஹ்லிகிஹிம் மௌஇதா. அந்த ஊர்வாசிகளை அவர்கள் அக்கிரமம் செய்த போது நாம் அழித்தோம். ஏனென்றால் அவர்களை அழிப்பதற்கு குறிப்பிட்ட தவணையை நாம் ஏற்படுத்தி இருந்தோம் என்பதாக சூரா கஹ்ஃபினுடைய 59வது வசனத்தில் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். இந்த வசனம் முன்னால் வாழ்ந்த சமூகங்களை பற்றி பேசினாலும் இது எக்காலத்திற்கு பொருந்தும். எவ்வளவு பெரிய அரசாங்கமாகவோ அல்லது அதிகாரமிக்கவர்களாகவோ இருந்தாலும் அவர்கள் அநீதி இழைத்தால் இறைவனின் பிடியிலிருந்து தப்ப முடியாது. அவனுடைய பிடி மிக கடுமையானதாக இருக்கும் என்பதை அல்லாஹு தஆலா சுட்டி காட்டுகிறான். நாம் ஒவ்வொரு ஜும்மாவினுடைய குதுபாவிலும் ஓதுகிற ஒரு வசனம், இன்னல்லாஹ் யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா. நிச்சயமாக அல்லாஹ் நீதி செலுத்தி வாழுங்கள், பிறருக்கு நல்லது செய்து வாழுங்கள், உறவினர்களுக்கு ஈந்து கொடுத்து வாழுங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா உங்களுக்கு ஏவுகிறான் என்கிற இந்த வசனம் ஒவ்வொரு குதுபாவினுடைய சமயங்களில் ஓதப்படுகிறது. நீங்கள் ஒரு வார்த்தை பேசுவதாக இருந்தால் கூட நீதியுடன் பேச வேண்டும் என்பதாக அல்லாஹு தஆலா வலியுறுத்துகிறான். வைதா குல்தும் ஃபஅதிலு, இன்னும் பேசும்போது நீதியுடன் பேசுங்கள் என்பதாக சொல்கிறான். அளவை நிறுவையில் நீதி வேண்டும் என்பதாக அல்லாஹ் சொல்கிற போது வஅஃபுல் கைல வல் மீசான பில் கிஸ்த், மேலும் அளவையிலும் நிறுவையிலும் நீதியை கடைபிடியுங்கள் என்பதாக குர்ஆனினுடைய 6வது அத்தியாயம் 152வது வசனத்தில் அல்லாஹு தஆலா நீதியை நிலைநாட்டச் சொல்கிறான். திருமண உறவில் நீதி வேண்டும் என்கிறான் அல்லாஹு தஆலா. ஃபன்கிஹு மா தாப லக்கும் மினன் நிசாஇ மஸ்னா வ சுலாஸ வ ருபா ஃபைன் கிஃப்தும் அல்லா தஅதிலு ஃபவாஹிதத்தன் அவ் மா மலக்கத் ஐமானுக்கும் ذلك அத்னா அல்லா தஅவுலு. உங்களுக்கு விருப்பமான பெண்களை 2ஆக 3ஆக 4ஆக மணமுடித்துக் கொள்ளுங்கள். ஆனால் அவர்களிடையே நீதமாக நடந்திட முடியாது என்பதை நீங்கள் பயப்படுவீர்களாயின் ஒரு பெண்ணை மட்டுமே மணமுடித்துக் கொள்ளுங்கள், அல்லது உங்கள் கரங்கள் சொந்தமாக்கி கொண்ட பெண்களையே மனைவியாக்கி கொள்ளுங்கள். நீதி தவறாமல் வாழ்வதற்கு இதுவே மிக நெருக்கமானதாகும் என்பதாக குர்ஆனினுடைய 4வது அத்தியாயம் 3வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான். அடுத்து எழுத்தில் கூட நீதி வேண்டும் என்பதாக அல்லாஹு தஆலா வலியுறுத்துகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா ததாயன்தும் பிதைனின் இலா அஜலி முஸம்மா ஃபக்துபூஹு வல் யக்துப் பைனக்கும் காத்திபும் பில் அத்ல். இறை நம்பிக்கையாளர்களே, ஒரு குறிப்பிட்ட தவணையை நிர்ணயித்து நீங்கள் உங்களுக்கு கடன் கொடுக்கல் வாங்கல் மேற்கொண்டால் அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களிடையே ஒரு எழுத்தாளர் நீதியோடு எழுத வேண்டும் என்பதாக குர்ஆனினுடைய 2வது அத்தியாயம் 282வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான். சமாதானத்தில் நீதி வேண்டும் என்று குர்ஆன் போதிக்கிறது. ஃபைன் ஃபாத் ஃபஸ்லிஹு பைனஹுமா பில் அத்ல் வஅக்ஸித்து இன்னல்லாஹ் யுஹிப்புல் முக்ஸித்தீன். அவர்கள் சமாதானத்தின்பால் திரும்பிவிட்டால் அவர்களிடையே நீதியுடன் சமாதானம் செய்து வையுங்கள், இன்னும் நீதி செலுத்துங்கள். அல்லாஹ் நீதி செலுத்துபவர்களைத்தான் நேசிக்கிறான் என்பதாக குர்ஆனினுடைய 49வது அத்தியாயம் 9வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான். நாம் வழங்கும் தீர்ப்பில் நீதி வேண்டும் என்கிறான் அல்லாஹு தஆலா.
இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா வ இதா ஹக்கம்தும் பைனன் நாஸி அன் தஹ்குமு பில் அத்ல். முஸ்லிம்களே, அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறான், அமானிதம் அடைக்கல பொருள்களை அவற்றிற்குரியவர்களிடம் நீங்கள் ஒப்படைத்து விடுங்கள். நீங்கள் மக்களின் விவகாரங்களில் தீர்ப்பு வழங்கினால் நீதத்துடன் தீர்ப்பு வழங்குங்கள் என்பதாக குர்ஆனினுடைய 4வது அத்தியாயம் 58வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்கள், அநீதிக்கு கொஞ்ச காலம் வாழ்வு கிடைக்கும். நாம் இன்றைக்கு என்ன பேசிக் கொண்டிருக்கிறோம்? நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? அவன் இவ்வளவு அநியாயம் பண்றான், அட்டூழியம் பண்றான், அல்லாஹு தஆலா அவனை விட்டுதானே வச்சிருக்கிறான், அவனை பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறான், அவனுக்குன்னு ஒரு நிலை வரமாட்டுக்குத, அவன் கீழே இறங்க மாட்டுக்கிறானே, அவன் செய்கிற அநியாயத்தை அவன் செய்து கொண்டு தானே இருக்கிறான் என்றெல்லாம் இன்று நமக்குள் பேசிக்கொண்டிருக்கிறோம் இல்லையா? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அநீதிக்கு கொஞ்ச காலம் வாழ்வு கிடைக்கத்தான் செய்யும். ஒரு நாள் இல்லாவிட்டாலும் ஒரு நாள் அவர்களை அல்லாஹ் தரையில் அடித்து வீழ்த்துவான் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னல்லாஹ லா யும்லி லில்-ஸாலிம், நிச்சயமாக அல்லாஹ் அநீதி இழைப்பவனுக்கு அவகாசம் அளிக்கிறான். ஹத்தா இதா அஹதஹு லம் யுஃப்லித்துஹு, இறுதியில் அவனை பிடிக்கும் போது அவனால் தப்பிவிட முடியாது, அவனுடைய பிடி என்பது மிக கடுமையானதாக இருக்கும் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற போது அடுத்து இப்படி இந்த வசனத்தை ஓதி காண்பித்தார்கள். இதை சொல்லிவிட்டு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனினுடைய வசனத்தில் வகதாலிக அஹது ரப்பிக இதா அஹதல் குரா வஹிய ஸாலிமத்துன் இன்ன அஹதஹுல் அலீமுன் ஷதீத், அநீதி இழைத்துக் கொண்டிருக்கும் ஊர்களை உமது இறைவன் பிடிக்கும் போது அவனது பிடி இவ்வாறே அமையும், நிச்சயமாக அவனது பிடி துன்புறுத்தக்கூடியது மிக கடுமையானதுமாக இருக்கும் என்கிற குர்ஆனுடைய 11வது அத்தியாயம் 102வது வசனத்தை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காட்டினார்கள். ஆக ஒரு இறை நம்பிக்கையாளரின் வாழ்வில் நீதி என்பது எந்த அளவு முக்கியத்துவம் பெறுகிறது என்பதை இந்த இறைவசனங்களின் மூலம் நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. எனவேதான் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், யாருக்குமே அநீதி இழைப்பதை நான் பயப்படுகிறேன் என்பதாக சொன்னார்கள். அதற்கான காரணத்தை சொல்கிற போது, ஏனென்றால் அவருடன் அல்லாஹ் இருப்பானே என்பதாக சொன்னார்கள். அறிஞர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் அக்கிரமம் செய்து சொர்க்கத்தையே கட்டியிருந்தாலும் அது நிலைக்காது, அழிந்தே போகும் என்பதாக அறிஞர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். அருமையானவர்களே, வரலாற்றின் இந்த சத்தியமான எச்சரிக்கைகளை கவனத்தில் கொள்ளாமல் நம் நாட்டில் சிலர் அக்கிரமத்தையும் அராஜகத்தையும் கட்டவிழ்த்து விடுகிறார்கள், நீதியை வளைக்கிறார்கள். நிச்சயமாக இது நிலைக்காது. எத்தகைய வலிமையான சக்தியும் அநீதியில் வீழ்ந்துவிடும் என்பதை நம்முடைய மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய சமூகம் அந்த நபிக்கு மாற்றமாக நடந்தது, அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தைகளுக்கு மாற்றமாக நடந்தது. ஒரு கட்டத்திலே அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட மலக்குகளை கூட அவர்கள் விட்டு வைக்கவில்லை. அநியாயமும் அட்டூழியங்களும் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய கூட்டத்தார்கள் புரிந்து கொண்டிருந்த போது லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள், நீங்கள் நீதமாக நடந்து கொள்ளுங்கள், அநியாயம் செய்யாதீங்க, உங்களுக்கென்று இயற்கைக்கு மாற்றமாக நீங்கள் வாழாதீர்கள், உங்களுக்கென்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆண்களுக்கு பெண்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான், ஆண்கள் ஆண்களோடு சேருவது என்பது அது அல்லாஹ்வினுடைய இயற்கைக்கு நேதிக்கு மாற்றமானதாக அமைந்திருக்கிறது, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுங்கள் என்றெல்லாம் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அந்த மக்களுக்கு நீதியோடு நேர்மையோடு நடந்து கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள். ஆனால் அந்த மக்கள் மறுத்தார்கள். அல்லாஹ் அப்படி நீதியோடு நடந்து கொள்ளவில்லை என்றால் என்ன செய்வான் என்பதாக கேலியாக கிண்டலாக கேட்டபோது அல்லாஹ்வினுடைய வேதனை இறங்கும், தண்டனை இறங்கும் என்றெல்லாம் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் எச்சரித்தார்கள். அல்லாஹ்வினுடைய வேதனை வரும்னு சொன்னீங்களே, தண்டனை வரும்னு சொன்னீங்களே, எங்க அல்லாஹு தஆலா அவனுடைய வேதனை இறக்கட்டும், தண்டனை இறக்கட்டும் என்று சொன்ன அந்த லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய கூட்டத்தார்கள் விருந்தாளிகளாக
மலக்குகள் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிடத்திலே வந்திருந்த போது அந்த விருந்தாளிகளாக இருக்கிற அந்த மலக்குகளை கூட அந்த மக்கள் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய அந்த கூட்டத்தார்கள் விட்டு வைக்கவில்லை. அவர்களையும் தவறான எண்ணத்தோடு தொடுவதற்கு முற்பட்ட போது அவர்களுடைய அந்த அநீதம் என்பது உச்சத்தை தொட்ட அந்த நேரத்தில் அல்லாஹ்வினுடைய வேதனை தண்டனை அந்த மக்களின் மீது இறங்கியது என்பதை குர்ஆன் பதிவு செய்திருக்கிறது. ஃபலம்மா ஜா அம்ருனா ஜஅல்னா ஆலியஹா சாஃபிலஹா வஅம்தர்னா அலைஹா ஹிஜாரத்தம் மின் சிஜ்ஜிலின் மன்ஹூத் முஸவ்வமத இன்த ரப்பிக வமா ஹிய மினல் ஸாலிமீன பிபஈத். அவர்கள் செய்த அந்த அநியாயம் பெரும் பாவங்களின் காரணமாக அவர்களின் நகரம் தலைகீழாக புரட்டப்பட்டது என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதன் பிறகு அடையாளமிடப்பட்ட சுட்ட களிமண் கற்கள் அவர்கள் மீது பொழியப்பட்டன என்பதை இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா தண்டனையாக கொடுக்கப்பட்டது என்பதாக விவரிக்கிறான். இறுதியிலே இத்தகைய தண்டனை அநீதி இழைக்கும் எவருக்கும் வரக்கூடும் என்ற எச்சரிக்கையோடு இந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா முடிக்கிறான் என்று சொன்னால், அநீதம் இழைக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சரி அல்லாஹ்வினுடைய தண்டனை வேதனையில் இருந்து அவர்களால் தப்பிக்க முடியாது என்பதுதான் குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிற பாடமாக அமைந்திருக்கிறது. அருமையானவர்களே, பாரபட்சமற்ற நீதி வேண்டும். இஸ்லாமிய நீதியில் ஏற்றத்தாழ்வுகளுக்கு இடமில்லை. செல்வந்தர் ஏழை, அரசன் அடிமை, கருப்பர் வெள்ளையர் என எந்த பாகுபாடுமின்றி நீதி வழங்கப்பட வேண்டும் என்பதை கற்றுத்தந்திருக்கிற மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் அவர்களெல்லாம் அழிந்து போனதற்கு காரணம் அவர்களில் பெரிய மனிதர்கள் திருடினால் விட்டுவிடுவார்கள், பலவீனமானவர்கள் திருடினால் தண்டிப்பார்கள். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஹம்மதின் மகள் ஃபாத்திமா திருடினாலும் அவரது கையை நான் வெட்டுவேன் என்பதாக, நீதியை நிலைநாட்டுவேன் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இந்த சமூகத்தில் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதை கற்றுத்தந்தவர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமையானவர்களே, இஸ்லாமிய வரலாற்றின் மிகச்சிறந்த நீதிக்கு ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், நான்காவது ஹலீஃபா அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய கவச ஆடையை தொலைத்து விட்டார்கள். எங்கு தேடி பார்த்தும் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த கவச ஆடை கிடைக்கவில்லை. அப்பொழுது ஒரு யூதர் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கவச ஆடையை அணிந்திருப்பதை அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்த்தார்கள். அந்த அரபுலகத்தினுடைய சாம்ராஜ்யத்திற்கு தலைவராக இருக்கிற அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கவச ஆடை தொலைந்து போன அந்த கவச ஆடை ஒரு யூதரிடத்திலே இருக்கிறது. அவர்கள் நினைத்தால் அவர்களுடைய பதவியை வைத்து, அவருடைய ஆட்சி அதிகாரத்தை வைத்து, அவர்களுக்கு இருக்கிற அந்த பவரை வைத்து அந்த யூதரிடத்திலிருந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் அதை பிடுங்கிக் கொள்ள முடியும். ஆனாலும் கேட்கிறார்கள், இது என்னுடைய தொலைந்து போன ஆடை போல் இருக்கிறதே, நிச்சயமாக இது எனக்குரிய ஆடைதான், என்னுடைய கவச ஆடை எனக்கு தெரியும், எனவே கொடுத்துவிடு என்பதாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிற போது அந்த யூதன் சொன்னான், இல்லை இல்லை அலியே, இது எனக்கு சொந்தமான ஆடை, உங்களிடத்தில் தர முடியாது என்பதாக அவன் மறுத்த போது வழக்கு தொடுக்கப்படுகிறது அந்த யூதனின் மீது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்பொழுது நீதிபதியாக இருக்கிற ஷுரை அவர்களிடத்திலே இந்த வழக்கை கொண்டு செல்கிறார்கள். ஷுரை அப்பொழுது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்கள், அமீருல் முஃமினீன் ஹலீஃபாவாக இருக்கிறார்கள். அந்த ஷுரை நீதிபதி இருக்கிறாரே, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கேட்கிறார், இது உங்களுக்கான கவச ஆடைதான் என்பதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது, எங்கே யார் சாட்சியாக இருக்கிறார்கள் என்பதாக கேட்டார்கள். நீங்கள் சாட்சியை கொண்டு வாருங்கள், இந்த யூதரினுடைய ஆடை உங்களுடைய கவச ஆடைதான் என்பதற்கு என்று நீதியை நிலைநாட்டுவதற்காக நீதிபதி ஷுரை சாட்சியை கேட்டபோது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மகனார் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை காட்டி, என்னுடைய மகனார் ஹுசைன் தான் இது என்னுடைய கவச ஆடை என்பதற்கான சாட்சி என்பதாக சொன்னார்கள். அப்படி சொன்ன அந்த நேரத்தில் அதை கேட்ட நீதிபதி ஷுரை சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இஸ்லாமிய சட்டத்தின் அடிப்படையில் உங்களுடைய மகனாரை, உங்களுடைய வாரிசை நீங்கள் சாட்சியாக கொண்டு வர முடியாது, இது இஸ்லாமிய சட்டமாக இருக்கிறது, எனவே வேறு ஏதாவது சாட்சி இருந்தால் கொண்டு வாருங்கள் என்பதாக சொன்னபோது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால்
அவர்களால் அந்த சாட்சியை கொண்டு வர முடியவில்லை. எனவே அந்த ஷுரை நீதிபதி இருக்கிறாரே, அவர் என்ன செய்தார்? ஒரு ஹலீஃபாவாக, ஆட்சியாளராக, அமீருல் முஃமினாக அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இருந்தாலும் அந்த உங்களுக்கான சாட்சியை நீங்கள் கொண்டு வரவில்லை என்பதனால் அந்த யூதருடைய கவச ஆடைதான் என்று நான் தீர்ப்பளிக்கிறேன் என்று அவர்கள் தீர்ப்பளித்தார்கள் என்று சொன்னால், இப்படிப்பட்ட நீதியை நிலைநாட்டக்கூடிய நீதிபதிகளாக இஸ்லாமிய நீதிபதிகள் இருந்தார்கள். அருமையானவர்களே, ஆட்சியாளர் என்பதால் ஒருவருக்கு சலுகை வழங்கப்படக்கூடாது என்பதுதான் இஸ்லாத்தின் நிலைப்பாடு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிற மக்களுக்கும் எடுத்துச் சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். எகிப்தின் ஆளுநராக இருந்த அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பள்ளிவாசலை கட்டுறாங்க. அந்த பள்ளிவாசலை விரிவாக்கம் செய்கிற அந்த நேரத்தில் பக்கத்தில் ஒரு யூதருடைய இடம் இருக்கிறது, ஒரு முதியவர் பெரியவருடைய இடம் இருக்கிறது. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவரிடத்தில் அனுமதி கேட்கிறார். அவர் என்னுடைய இடத்தை நான் தர முடியாது, எனக்கு வேண்டும், அது என்னுடைய வீடு, என்னுடைய இல்லம் என்பதாக கொடுப்பதற்கு மறுக்கிறார். அதற்கான பணத்தை, காசை உங்களுக்கு நான் தந்து விடுகிறேன், அதை வாங்கி கொண்டு நீங்கள் அந்த பள்ளியை விரிவாக்கம் செய்வதற்காக இடத்தை தந்துதான் ஆக வேண்டும் என்பதாக சொல்லி அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவருடைய ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த இடத்தை அகற்றிவிட்டு அவரை அகற்றிவிட்டு அந்த இடத்தில் பள்ளிவாசலை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்கிற நிலைக்கு அவர்கள் வருகிற போது, அப்பொழுது நீதிபதியாக இருந்த ஹலீஃபா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே அந்த வழக்கு கொண்டு செல்லப்படுகிறது. அந்த நேரத்தில் ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடுத்த வழக்கு தீர்ப்பு என்ன தெரியுமா? நீங்கள் ஆளுநராக இருக்கிறீர்கள் என்பதற்காக உங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி அவரிடத்தில் இருந்து அவர் தராமல், அவருடைய மனம் ஒப்பாமல் அதை நீங்கள் அவரிடத்திலிருந்து பிடுங்குவதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை. அது அவருடைய சொத்து, அவருடைய இடம், அவருக்கு தருவதற்கு விருப்பமில்லை என்று சொன்னால் அதை அவரிடத்திலிருந்து நீங்கள் வாங்கக்கூடாது என்பதாக சொன்னதோடு மாத்திரமல்லாமல் அந்த இடத்தில் அவரை இருப்பதற்கு அனுமதி கொடுத்தார்கள். ஆளுநருக்கு பள்ளிவாசலை விரிவாக்கம் செய்வதற்கு கேட்டதற்கு அனுமதியை மறுத்தார்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று சொன்னால் இதுதான் இஸ்லாம் வழங்கிய நீதியாக அமைந்திருக்கிறது. ஹஜ்ரத் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கவர்னராக இருந்த பகுதியில் ஒரு நாள் கிறிஸ்தவர்களுடைய கடவுளாக வணங்கக்கூடிய ஒரு சிலையினுடைய மூக்கை யாரோ ஒருவர் மர்ம நபர்கள் அதை உடைத்து விடுகிறார்கள். யார் உடைத்தது என்கிற அந்த சர்ச்சை எழுகிறது. இந்த நேரத்தில் கிறிஸ்தவர்கள் எல்லாம் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே வருகிறார்கள். எங்களுடைய கடவுளின் சிலையின் மூக்கு உடைக்கப்பட்டிருக்கிறது, எங்களுக்கு அது மனவேதனையை, ரணத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, இதற்கு நீதி வேண்டும், யார் உடைத்தார்களோ அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அவர்களுக்கு அதற்கான தண்டனை இங்கே வழங்கியாக வேண்டும். அப்படி வழங்கவில்லை என்று சொன்னால் எங்களுடைய மனம் புண்பட்டதற்காக வேண்டி உங்களுடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உருவச்சிலையை நாங்கள் செய்வோம், அவருடைய மூக்கை நாங்கள் இதே போன்று உடைப்போம் என்றெல்லாம் அந்த மக்கள் சொல்லி நின்றபோது அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், எந்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வினுடைய தூதர் சிலை வணக்கம் கூடாது என்பதாக சொன்னார்களோ, சிலையை வெறுத்தார்களோ, அவர்களுக்கே சிலை செய்வோம் என்பதாக சொல்கிறீர்களே, அப்படி செய்து அவருடைய மூக்கை உடைப்போம் என்பதாக பேசுகிறீர்களே, இதையெல்லாம் எங்களுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களால் எவராலும் தாங்கிக் கொள்ள முடியாது. எனவே உங்களுக்கென்ன, அந்த உங்களுடைய கடவுளுடைய அந்த சிலையினுடைய மூக்கை உடைத்தவர் யார் என்கிற அந்த மறுமணவர் தெரிய வேண்டும், அவ்வளவுதானே. நான் கண்டுபிடித்து தருகிறேன். அப்படி கண்டுபிடித்து தராத பட்சத்தில் என்ன செய்வது என்பதாக கேட்கிற போது அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அதற்கு பதிலாக என்னால் ஆளுநராக இருக்கிற பதவியில் இருக்கிற என்னால் அதை கண்டுபிடிக்க முடியாமல் போனால், குறிப்பிட்ட தவறைக்குள் அதை கண்டுபிடிக்க முடியாமல் போனால், அதற்கு பதிலாக நபியினுடைய நபிக்கு சிலை செய்து அவர்களுடைய மூக்கை வெட்டுவதற்கு என்னால் ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆளுநராக இருக்கிற, தலைவராக இருக்கிற நானே அதனுடைய பொறுப்பாளியாக இருக்கிறேன். என்னுடைய மூக்கை எல்லா மக்களுக்கு முன்னால் நான் அறுப்பதற்கு சம்மதிக்கிறேன் என்றார்கள் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்தார்கள். ஆனால் அம்ர் இப்னு ஆஸ்
ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களால் அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியவில்லை. இப்பொழுது அந்த கிறிஸ்தவ மக்கள் எல்லாம் வந்து நின்றார்கள். தலைவர் அவர்களை, இப்பொழுது என்ன சொல்கிறீர்கள்? நீங்கள் நீதியை நிலைநாட்ட வேண்டும், குற்றவாளி கண்டுபிடிக்கப்படவில்லை என்று சொன்னால் உங்களுடைய மூக்கையை அறுத்துக் கொள்வதாக நீங்கள் சொன்னீர்கள் அல்லவா? அதை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் தயாரா என்பதாக கேட்டு நின்ற அந்த நேரத்தில் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், நான் வாக்கு மாறுபவர் அல்ல, நீதிக்கு புறம்பாக நடப்பவர் அல்ல, யார் அநீதமாக நடக்கிறார்களோ வாக்கு மாறுகிறார்களோ அவர்களை அல்லாஹு தஆலா பிரியப்பட மாட்டான். எனவே நான் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதற்காக வேண்டி உங்களுடைய மனம் புண்பட்டு விட்டது என்பதாக சொல்கிறீர்கள் அல்லவா, உங்களுடைய மனதை குளிர வைப்பதற்காக வேண்டி என்னுடைய மூக்கை நான் உங்களுக்கு முன்னால் அறுத்துக் கொள்கிறேன் என்பதாக அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய மூக்கையே இழப்பதற்கு அவர்கள் தயாரான அந்த நேரத்தில் அந்த கூட்டத்தை பிளந்து கொண்டு ஒருவர் வந்து நிற்கிறார். அமீருல் முஃமினீன் அவர்களே, அம்ர் இப்னு ஆஸ் அவர்களே, நீங்கள் நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி உங்களுடைய மூக்கையை அறுத்துக் கொள்வதற்கு நீங்கள் தயாராகி விட்டீர்களே, இதற்கு மேலும் என்னால் மர்மமாக பொறுத்து கொண்டு ஒளிந்து என்னால் இருக்க முடியவில்லை. எனவே நான் தான் அந்த சிலையினுடைய மூக்கை உடைத்தேன், உங்களுக்கு முன்னால் வந்து நிற்கிறேன், அதற்கான தண்டனை எதுவோ அதை எனக்கு தாருங்கள் என்பதாக அவர் சொன்னார் என்கிற வரலாற்று நிகழ்வை, அந்த குற்றமடைத்தவர் அதை ஏற்றுக்கொண்ட அந்த நிகழ்வை நம்மால் வரலாற்றில் பார்க்க முடிகிறது என்று சொன்னால், ஒரு ஆட்சியாளர், ஒரு நீதிபதிகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான இப்படி ஏராளமான உதாரணங்கள் இஸ்லாமிய வரலாற்றில் உண்டு. அருமையானவர்களே, யார் நீதத்தோடு நடந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பு என்ன தெரியுமா? நாளை மறுமையினுடைய நாளில் ஒவ்வொரு மனிதனுடைய தலைக்கு மேலாக சூரியன் இருக்கும். ஒவ்வொரு மனிதர்களும் கொஞ்சம் எனக்கு ஒதுங்குவதற்கு இடம் கிடைத்து விடாதா, நிழல் கிடைத்து விடாதா என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மிக மோசமான அந்த கட்டத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 7 கூட்டத்தார்களுக்கு நாளை மறுமையிலே ஒவ்வொரு மனிதர்களும் வேர்வையால் மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த நாளில் வெப்பத்தால் கொஞ்சம் நிழல் கிடைத்து விடாதா, இடம் கிடைத்து விடாதா என்று தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயத்தில் 7 கூட்டத்தார்களுக்கு இடம் கிடைக்கும் என்பதாக சொன்ன கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதில் முதலாவது மனிதராக, முதலாவது கூட்டத்தார்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது யார் தெரியுமா? யாரை தெரியுமா? அல் இமாமுல் ஆதில், நீதிமிக்க அரசர் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்தில் வாழுகிற போது யார் நீதியோடு நேர்மையோடு நடந்து கொள்கிறார்களோ, யார் நீதிக்கு துணை நிற்கிறார்களோ அவர்களுக்கு ஒவ்வொரு மனிதர்களும் நாளை மறுமையில் சிரமப்பட்டு நிற்கிற அந்த காலகட்டத்தில் அரிசினுடைய நிழலில் இடம் கிடைக்கும் மனிதர்களில் முதன்மையானவர்களாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீதியான அரசருக்கு நாளை மறுமையில் அரிசினுடைய நிழலில் இடம் கிடைக்கும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக சட்டம் என்பது எளியவர்களையும் சிறுபான்மையினரையும் காக்கும் கேடயமாக இருக்க வேண்டுமே தவிர அதிகார வர்க்கத்தின் கையில் இருக்கும் வாளாக இருக்கக்கூடாது. நீதியின் நிழலில் ஆடும் இந்த அநீதி ஆட்டங்கள் நிறுத்தப்பட வேண்டும். நாட்டின் மதசார்பற்ற கட்டமைப்பை நிலைநிறுத்த வேண்டுமானால் நீதித்துறை எந்தவித பாரபட்சமும் இன்றி சமமான நீதியை வழங்க வேண்டும். அப்போதுதான் ஜனநாயகம் உண்மையான ஒளியை பெறும். இருண்ட அரசியலில் நிழல் விலகும். நீதிமன்றம் அப்பட்டமாக ஒரு தரப்பாகவே செயல்படுகிறது என்று எல்லோருக்கும் தெரிகிறது. நீதிமன்றத்தின் மரியாதையை கருதி நீதிமன்றத்தை நாம் குறை சொல்லாமல் இருக்கிறோம், மக்கள் குறை சொல்லாமல் இருக்கிறார்கள். நீதிமன்றங்கள் இன்று எந்த திசையில் செல்கின்றன என்பது மிக பெரும் கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்தியாவில் சிறுபான்மை முஸ்லிம்களுக்கு எதிராக நிகழ்த்தப்படுகிற இத்தகைய அநீதிகளுக்கும் அக்கிரமங்களுக்கும் எதிராக சட்டப்பூர்வமாக களமாட ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு சட்ட அமைப்பு நம்மில் ஏற்படுத்தப்பட வேண்டும். நீதி என்பது வெறும் சட்டம் சார்ந்தது மட்டுமல்ல, அது ஒரு இறைவணக்கம், இபாதத்தாக இருக்கிறது. எனவே கல்விக்கும் ஆட்சிக்கும் முக்கியத்துவம் தந்து நாமும் வரக்கூடிய சந்ததியை
வாழ்க்கையை சட்டம் படித்தவர்களாக நீதிமான்களாக உருவாக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு சமூகம் நீதியை தவறவிடும் போது அங்கு அமைதியின்மை தலை தூக்குகிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எனவே தனிப்பட்ட வாழ்விலும் பொது வாழ்விலும் நீதியை பேணி நடப்பது ஒவ்வொரு முஸ்லீமின் மீதும் கடமையாக அமைந்திருக்கிறது. நீதிமன்றங்கள் நீதியின் நிழலாக இருக்க வேண்டுமே தவிர அநீதியின் நிழலாக மாறிவிடக் கூடாது. ஜனநாயகத்தின் 4வது தூண் என சொல்லப்படும் நீதித்துறை அதிகார வர்க்கத்தின் கைப்பாவையாக மாறாமல் உண்மையான நீதியை நிலைநாட்ட வேண்டியது காலத்தின் கட்டாயமாக அமைந்திருக்கிறது. முஸ்லிம்கள் நியாயத்திற்காக போராடுகிற அதே வேளையில் அல்லாஹ்வினுடைய உதவி நிச்சயம் நமக்கு கிடைக்கும் என்கிற அந்த நம்பிக்கை இருக்கிறதே, அதை நாம் இழந்துவிடக் கூடாது. இதுதான் இஸ்லாமிய வரலாறு நெடுகிலும் நமக்கு சொல்லித்தரப்படுகிற செய்தியாக அமைந்திருக்கிறது. அவ்வளவுதான், எல்லாம் முடிந்து விட்டது, எல்லாம் அவர்களுடைய கையில் வந்து விட்டது, இனி நாம் என்ன செய்ய போகிறோம் என்கிற இந்த நம்பிக்கை இருக்கிறது, இது நமக்கு வந்துவிடக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவன் சொல்லித் தருகிற இஸ்லாமிய வரலாற்று நெடுகிலும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர்களிடத்தில் இருந்த அந்த கடைசி வரைக்கும் இருந்த அந்த நம்பிக்கை இருக்கிறது, அதுதான் அவர்களை பாதுகாத்தது, அல்லாஹ்வினுடைய உதவியை கொண்டு வருவதற்கு உதவியாக இருந்தது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் நெருப்பு குண்டத்தில் தூக்கி வீசப்படுவதற்கு முன்னாள் வரைக்கும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய உதவி கிடைக்கவில்லை. நெருப்பு குண்டத்தில் தூக்கி வீசப்பட்டதற்கு பிறகுதான் யா நார கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம், நெருப்பே அந்த இப்ராஹிமுக்கு நீ குளிர்ந்த பூஞ்சோலையாக மாறிவிடு என்பதாக அல்லாஹ் தஆலா அந்த நெருப்புக்கு கட்டளையிட்டான். அவர்களுக்கு அந்த குளிர்ந்த பூஞ்சோலையாக அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அது மாறியது. அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வெற்றியை, நிம்மதியை, சந்தோஷத்தை கொடுத்தான் என்பது வரலாறு. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய கழுத்திலே கத்தியை வைக்கிற வரைக்கும் அல்லாஹ்வினுடைய உதவி வரவில்லை. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய கழுத்திலே கத்தியை வைத்து அறுத்ததற்கு பிறகுதான் அல்லாஹ்வினுடைய உதவி அவர்களுக்கு கிடைத்தது. பெருநாளை, சந்தோஷத்திற்குரிய அந்த திருநாளை அதன் மூலமாக நாம் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மீனினுடைய வயிற்றில் சிக்குவதற்கு முன்னால் வரைக்கும் அல்லாஹ்வினுடைய உதவி அவர்களுக்கு கிடைக்கவில்லை. மீனினுடைய வயிற்றுக்குள் சென்றதற்கு பிறகும் அல்லாஹ்வை நம்பி நின்றார்கள். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்று அல்லாஹ்வின் மீதே சார்ந்து இருந்தார்கள், உதவியை தேடினார்கள். அந்த நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு மீனினுடைய வயிற்றிற்குள் சென்றதற்கு பிறகுதான் அல்லாஹ்வினுடைய அந்த உதவி என்பது அவர்களுக்கு கிடைத்தது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு, அவர்களுடைய கூட்டத்தார்களுக்கு அந்த கடல் இரண்டாக பிளக்கப்படுவதற்கு முன்னால் வரைக்கும் அல்லாஹ்வினுடைய உதவி கிடைக்கவில்லை. அந்த கடல் இரண்டாக பிளக்கப்பட்டதற்கு பிறகுதான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கும் அவருடைய கூட்டத்தார்களுக்கும் வெற்றி அல்லாஹ் தஆலா கொடுத்தான். எந்த ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு அநியாயங்களை, அட்டூழியங்களை செய்து கொண்டிருந்தானோ அந்த ஃபிரௌன் அழிக்கப்பட்டான் என்று சொன்னால், அந்த கடல் பிளந்ததற்கு பிறகுதான் என்று சொன்னால், அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது நீங்கள் உங்களிடத்தில் அவநம்பிக்கை என்பது வந்துவிடக்கூடாது. இறுதி வரைக்கும் நீங்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹு தஆலா நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான். அப்படி இருந்தால் அல்லாஹ்வினுடைய உதவி நமக்கு கிடைக்கும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ரினுடைய யுத்தக்களத்தில் நிற்கிற போது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த பத்ரினுடைய யுத்தக்களத்திற்கு முன்னால் வரைக்கும் அவர்களுக்கு அந்த வெற்றியை கொடுத்து விடவில்லை. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ரினுடைய யுத்தக்களம் நடக்கிற அந்த களத்திற்கு வந்ததற்கு பிறகு இரவெல்லாம் சஜ்தாவிலே வீழ்ந்து அல்லாஹ்விடத்திலே உதவி தேடிக்கொண்டே இருந்தார்கள். யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மத்திக அஸ்தகீது, யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மத்திக அஸ்தகீது என்று உதவி தேடிக்கொண்டே இருந்தார்கள். அதற்கு பிறகுதான், அந்த பத்ர் களத்தை சந்தித்ததற்கு பிறகுதான், பல சஹாபாக்களுடைய தியாகங்களுக்கு பிறகுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தார் என்று சொன்னால் நாம் அவநம்பிக்கை பட்டுவிடக் கூடாது. எல்லாம் முடிந்து விட்டது, எல்லா இடத்திலும் அவர்கள் இருக்கிறார்கள், அவ்வளவுதான், இனி இஸ்லாமிய சமூகம் என்ன செய்ய போகிறதோ என்கிற அந்த வார்த்தைகள், அந்த அவநம்பிக்கை நமக்கு வந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வையே நாம் சார்ந்து நிற்க வேண்டும். இறுதி வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு உதவி செய்வான். அநீதம் இழைப்பவர்களை அல்லாஹ் தஆலா அவன்
அவன் மக்கரு மக்கர் அல்லாஹ், சூழ்ச்சியாளர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சூழ்ச்சியாளராக அல்லாஹ் இருக்கிறான். அவன் நம்மை கைவிட மாட்டான். யார் அநீதம் இழைத்திருக்கிறார்களோ அவர்கள் கொஞ்ச காலம் வாழ்ற மாதிரி இருக்கும், ஆனால் மிகப்பெரிய வீழ்ச்சியாக அவர்களை விழ வைப்பான் என்பதுதான் மார்க்க நமக்கு சொல்லித் தருகிற பாடமாக இருக்கிறது என்பதனால் கடைசி வரைக்கும் அந்த நம்பிக்கையோடு அல்லாஹ்வினுடைய உதவியை தேடிக்கொள்ளக்கூடியவர்களாகவே நாம் இருக்க வேண்டும் என்பதை கவனத்தில் வைக்க வேண்டும். புனிதமான ரஜபினுடைய மாதத்தில் இருக்கிறோம். அடுத்து ஷஅபானை சந்திக்க இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் ரமலானை சந்திக்க இருக்கிறோம். புனிதமான மாதங்கள் நம்மிடத்திலே வந்திருக்கிறது. அப்படியானால் இந்த மாதங்களில் நம்முடைய இபாதத்துகள் வணக்கங்களை நாம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக உதவிகளை நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி கேட்டால் துஆவுக்கு மீறிய சக்தி எதுவும் இல்லை என்கிற போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக நமக்கு வெற்றியை தருவான். அல்லாஹ்வின் உதவி கிடைக்கும் என்கிற நம்பிக்கையோடு இருப்போம். இறைவனை சார்ந்து நிற்போம். அவனிடத்திலேயே பிரார்த்தனை செய்வோம். நீதியை நிலைநாட்டுவதற்கு அல்லாஹ் ஒருவனே போதுமானவன். ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். யா ரஹ்மானே, எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே.